ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2024 நடந்த குரூப் 1ல் கேட்ட பாலிட்டி கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு அசஸ் ரீசன் ரிலேட்டடான கொஸ்டின். அசஸன் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உரையாற்றும் சிறப்புரிமை இந்திய தலைமை வழக்குரைஞருக்கு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நமக்கு அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 76 தான் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லும். அந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவர் நாடாளுமன்றத்தோட இரு அவைகள், மக்களவை மாநிலங்களவை 2 அவைகளிலும் கூட்டத்திலும் பங்கேற்கிறதுக்கும் உரிமை இருக்குது, பேசுவதற்கும் உரிமை இருக்குது. ஆனால் அவருக்கு வாக்களிக்கிற உரிமை அப்படிங்கிறது தான் கிடையாது. அப்போ அசஸன் அப்படிங்கிறது கரெக்டு. ரீசன் பாருங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை போன்று இந்திய தலைமை வழக்குரைஞரும் சிறப்பு சலுகைகளையும் விலக்களிப்புகளையும் கொண்டுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது அசஸனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. அவருக்கு நாடாளுமன்றத்தின் ஈரவைகளிலும் உரையாற்றும் சிறப்புரிமை இருக்கிறதுனால அந்த சிறப்பு சலுகைகள் விலக்களிப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. அதனால அசஸன் தனியாக கரெக்டு, ரீசன் தனியாக கரெக்டு. ஆனால் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஏ, அதாவது ஆப்ஷன் டி அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது.